போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 3 விசில் விட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தமாக எடுத்துட்டோம்னா எனக்கு 1 மணி நேரம் ஆச்சு. நீங்களாம் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லுங்க எனக்கு கமெண்ட்ல. இதை வேக வச்சுட்டு குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இது ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். உப்பு மஞ்சள் தூள் மட்டும் போட்டு தான் வேக வச்சுக்கிறேன். தண்ணி நான் ஒரு 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். அவ்வளோதாம்மா. இது போட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். தாளிச்சிக்கலாம். எல்லாத்தையும் மிளகாத்தூள்லாம் போட்டு அதில் உப்பு மஞ்சள் தூள் போட்டு தான் 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். விசில் வரட்டும். அப்புறமா பார்க்கலாம். காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுருவேன். 2 ஸ்பூன் குழம்பு பொடி போட்டுருவேன். 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் அரைச்சி வச்சு. கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுக்கிறோமா, அது வேக வச்சு போட்டுருக்கேன். ஒரு 100 பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் சோம்பு போட்டுக்கலாம். இலை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். நல்ல வாசனை வருது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உடம்பு நல்லது. நாங்கள் 80 கழுவுக்கு வயதில் நாங்கள் வாங்க பார்த்தோம். அது எப்படியும் 1 மணி நேரம் ஆகும் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஆமாம், இன்னைக்கு தான் வாங்கி தந்தாரு. எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப உடம்புக்கு நல்லது. குட்டி பசங்களுக்கு, நீங்களும் வயசானவங்களும் எல்லாருமே சாப்பிடலாம். சாப்பிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ போட போகிறேன், பார்த்து சொல்லுங்கள். எது வந்தாலும் நாங்கள் திருத்திக்கிறோம். நான் இப்போ தான் புதுசாக போடுறேன். லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். குழம்பு எப்படி செஞ்சது பார்க்கலான்னு சொன்னால் செஞ்சு முடிச்சுட்டோங்க. சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குது பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.